வெல்கம் டு STSLA சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி சூப்பராக பன்னீர் கிரேவி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் 100 கிராம் பன்னீர் எடுத்து பெரிய பெரிய க்யூப்ஸாக வெட்டி வச்சுக்கிட்டேன். 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. 2 தக்காளி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு அதோட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு இந்த பன்னீர் இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பன்னீரை இந்த நெய்லேயும் எண்ணெயிலையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை. ஸோ பன்னீர் இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு 2 பட்டை 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி பியூரி அடித்து வச்சுருக்கதை எடுத்து ஊற்றிக்கலாம். அதோட தக்காளி பச்சை வாசனை கொஞ்சம் போட்டும். சால்ட்டை உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். நல்லா அது கொதித்து வரும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை கொதிக்க விட்டுறலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது கரெக்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லா பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை மூடி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காகட்டும். நம்ம ஆக்சுவலி பன்னீர் பட்டர் மசாலா தான் வந்துட்டு க்ரீம் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு இதுலேயும் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கையில் பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை, வெறும் ஒயிட் ரைஸ்க்கு போட்டுக்கலாம். இல்லை புலாவுக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு எதுக்கு வேணால் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.